9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 14 பார்க்குறோம். அமிலம், காரம் மற்றும் உப்புக்கள். வளர்சிதை மாற்றம் உடம்புல நடக்கிறதுக்கு காரணம் HCl அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. HCl அமிலம் வந்து நீரில் வந்து H+ அயனியை வந்து தனியாக தரும். இது வந்து ஒரு சேர்மம். நீரில் வந்து OH வந்து காரம் வந்து நீரில் OH தரும். அமிலம் வந்து நீரில் H+ தரும். காரம் வந்து நீரோட கலக்கும்போது OH- என்ற அயனியை தரும். அமிலமும் காரமும் சேரும் தான் உப்பு கிடைக்குது. அமிலம் வந்து புளிப்பு சுவையுடையது. ஆசிடை வந்து இங்கிலீஷில் வந்து அசிடஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1884 வந்து ஸ்வீடனில் இருக்க ஸ்வாண்டி அர்ஹீனியஸ் அப்படின்றவர் வந்து அமிலம் காரம் கொள்கையை வந்து முன்மொழிஞ்சிருக்காரு. ஆப்பிளில் இருக்கிறது வந்து மாலிக் அமிலம், லெமன் சிட்ரிக் அமிலம், கிரேப்ஸில் இருக்கிறது வந்து டார்டாரிக் அமிலம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தக்காளி வந்து ஆக்சாலிக் அமிலம், வினிகர் வந்து அசிட்டிக் அமிலம், தயிர் லாக்டிக் அமிலம், ஆரஞ்சு வந்து அஸ்கார்பிக் அமிலம். அடுத்து வந்து தேநீர் வந்து டானிக் அமிலம், வயிற்றில் சுரக்கிறது வந்து HCl. எறும்பு தேனீன் கொடுக்கில் இருக்கிறது வந்து ஃபார்மிக் அமிலம். அமிலம் வந்து ஹைட்ரஜன் இருக்கும், எல்லா ஹைட்ரஜன் ஆனால் அமிலம் ஆகாது. அசிட்டிக் அமிலம் அப்படின்றது CH3COOH, ஃபார்மிக் அமிலம்னா HCOOH. அடுத்து வந்து நைட்ரிக் அமிலம் HNO3, சல்ஃபரிக்னா H2SO4, பாஸ்பாரிக் அமிலம் அப்படின்னா H3PO4. சரியா. அடுத்து கரிம அமிலங்கள்னா தாவர அமிலங்கள்லேருந்து கிடைக்கிறது HCOOH, CH3COOH. கனிம அமிலங்கள் அப்படின்றது வந்து பாறை கனிம பொருட்கள்லேருந்து கிடைக்கிறது HCl, HNO3, H2SO4. கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் வந்து கனிம அமிலம். சரியா. ஒற்றை தத்துவ ஆசிட் அப்படின்னா ஒரு H இருந்துச்சுன்னா அது ஒற்றை காரத்துவ ஆசிடு. இடப்பெயர்ச்சி வந்து H+க்கு எக்ஸாம்பிள் CH3COOHல H மட்டும், இந்த ஒரு H தான் இடப்பெயர்ச்சி அடையும். இரட்டை காரத்துவ ஆசிட் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் மூவ் ஆகும். H2SO4ல H2CO3. ஸோ வந்து வலிமை மிகுந்ததுன்னா HCl, வலிமை குறைந்தது CH3COOH. வெப்பம், கதிர்வீச்சு, வேதிவினை, மின்னிறக்கம் எல்லாமே அந்த டைமில் நடைபெறும். அயனியாதல். இப்போது வந்து ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னா வந்து உலோக ஆக்சைடோட வினை புரிஞ்சுன்னா உப்பு வந்து தரும், புளிப்பு சுவையுடையது. நீர்த்த கரைசலில் மின்சாரத்தை கடத்தும். நீலெட்மஸாலே சிவப்பு நிறமசால மாற்றும். உலோகங்களுடன் ரியாக்ட் பண்ணி H2 வாயுவை கொடுக்கும். சில உலோகங்கள் வந்து ஆசிடோட வந்து H2வை தராது, வினை புரிஞ்சு H2வை தராது. எது அப்படின்னா Agயும் Cயும். சரியா. இப்போ வந்து 10 ml HCl வந்து ஜிங்க் குமிழி வந்து இதை வந்து வினை புரிய வைக்கும் போது H மட்டும் தனியாக போய் இந்த அமிலத்துலேருந்து H தனியாக போகிறனால பாப்புன்னு சத்தத்தோடு வந்து வரும். ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா H2 வாயு வெளியே வருது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆசிட் என்னென்ன யூசஸ். ஃபஸ்ட்டு வந்து H2SO4. இதுதான் வந்து வேதிப்பொருட்களின் அரசன்னு சொல்லுவாங்க H2SO4. ஏன்னா இப்போ மேக்ஸிமம் நம்ம உலகமே இயங்குறது வந்து கார்ஸ்னால தான். ஸோ அந்த காருக்கு அந்த வாகன மின்கலங்கள்லேயே வந்து இதுதான் யூஸ் ஆகுது. ஸோ அதுதான் வேதிப்பொருட்களின் அரசன். அடுத்து HCl நம்ம ஸ்டொமக் எப்படி க்ளீன் பண்ணுதோ அப்புறம் வந்து பாத்ரூம் க்ளீனிங் அந்த மாதிரி நிறைய க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து சிட்ரிக் ஆசிடே உணவுப் பொருட்களில் தான் இருக்குது. ஸோ உணவுப் பொருட்களை பதப்படுத்துறதுக்கும் நுரைத்து பொங்க வைக்கிற உப்புலையும் பயன்படுது. அடுத்து நைட்ரிக் அமிலம். ஸோ நைட்ரிக் அமிலம்னா நான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், NPK அப்படின்னு சொல்லிட்டு உரமாக்க அம்மோனியா நைட்ரேட் வந்து உரமாக பயன்படுது. அதுக்கப்புறம் வந்து சாயம் நைட் டைமில் தான் வந்து வண்ணம் அடிப்பாங்க, மருந்து தரிப்பாங்க, சாயம் அடிக்கிறதுலாம் நைட் டைமில் தான் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து நைட்ரிக் அமிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஆக்சாலிக் அமிலம் வந்து குவார்ட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு, மேங்கனீஸ். ஆக்சாலிக்னா இப்போ ஆக்சிஜன் காற்று அப்படி வந்து ஒரு நாப் வழியாக அடிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா வந்து அதில் எதை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இரும்பு, மேங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்ய, இரும்பில் இருக்க மேங்கனீஸ் படிவுகளை வந்து சுத்தம் செய்ய, மரப்பொருட்களை தூய்மையாக்க, அடுத்து கருப்பு கரைகளை நீக்க, எல்லாமே அந்த க்ளீனிங்க்கு தான். ஆக்சாலிக் அப்படி ஒரு டியூப்பில் வச்சு அடிக்கிற மாதிரி ஆக்சிஜன் அடித்தா எல்லாமே க்ளீனாகி போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் ஆக்சாலிக் அமிலத்தோட பெனிஃபிட்ஸு. அடுத்து கார்பானிக் அமிலம்னாலே காற்று அடைக்கப்பட்ட பானங்கள், காரில் பானங்கள் வந்து இந்த வச்சு கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். டார்டாரிக்னா இது வந்து கிரேப்ஸில் இருக்கிறது. ஸோ வந்து ரொட்டி சோடா அந்த உணவுப் பொருட்களில் இருக்கிறது இன்னொரு உணவுப் பொருட்களுக்கு தான் பயன்படும். ஸோ ரொட்டி சோடாவின் பகுதி பொருளாக வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிட் வந்து வாட்டரோட வினைபிறப்போ H+ அயனிகளை வந்து தரும். கரிம கரைப்பானில் வந்து அமிலம் வந்து அயனி விராது. இப்போ தண்ணீரோட வினைபுரிஞ்சு H+ அயனியை தரும். ஆனால் கரிம கரைப்பான்களோட வினைபுரிஞ்சு இது வந்து ஹைட்ரஜனை தராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ராஜ திராவகம் அப்படின்றது HCl, நம்ம வயிற்றில் இருக்க HCl தான் ராஜ திராவகம். வேதிப்பொருட்களின் அரசன் வந்து H2SO4. ராஜ திராவகம் அப்படின்றது HCl. சரியா. HCl + HNO3 இந்த காம்பினேஷன் தான் வந்து ராஜ திராவகம். ஸோ வந்து வேதிப்பொருட்களின் அரசன் H2SO4. ராஜ திராவகம் வந்து HCl
ப்ளஸ் HNO3. ஸோ HL H3SO3 தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல்டோடைய சில்வரோடைய வினைபுரியாது. ஆனால் இது ரெண்டும் சேரும்போது ராஜதிராவகமாக மாறுதா, அது தங்கத்தையே கரைச்சிருமா. HCl 3 பங்கு எடுத்துக்கணும், HNO3 1 பங்கு எடுத்துக்கணும். இது வந்து உலோகங்களே அரிச்சிரும். இது வந்து திரவங்களின் அரசன், அதுதான் இதோட அர்த்தம். கோல்டு, பிளாட்டினம், பெல்லேடியம் எல்லாத்தையுமே கரைச்சிருமா. ஸோ இதோட யூஸஸ் என்ன ஆல்ரெடி பார்த்தது தான். கோல்டு பிளாட்டினத்தை கரைக்க, அப்புறம் கோல்டை சுத்தம் செய்ய, சுத்திகரிக்க இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. அடுத்து காரங்கள், அர்கினியஸோட கொள்கைப்படி உலோக ஆக்சைடை வந்து உப்பு ப்ளஸ் நீருன்னு மாற்றி தருது. நீரில் கரையும் காரம் எரிகாரம். நீரில் கரையும் காரம் எரிகாரம். எல்லா எரிகாரமும் காரம் தான், பட் காரம் எல்லாமே எரிகாரம் ஆகாது. இது வந்து NaOHும் KOHும் வந்து எரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லாமே வந்து நார்மல் காரம். எரிகாரம் நீரில் கரையக்கூடியது வந்து NaOH அண்ட் KOH. சரியா, NaOH KOH. ஒற்றை காரத்துவம்னா வந்து ஒரு OH இருந்தால் ஒற்றை காரத்துவம், 2 OH இருந்தால் 3 OH இருந்தால் மும்மை. ஸோ வலிமை மிகுந்த காரங்கள் முழுமையாக நீரில் அயனிரும். வலிமை மிகுந்ததுன்னா நீரில் கரைஞ்சாதான் அது வந்து அயனியுற்றால் தான் அது வலிமை மிகுந்தது, அப்படி இல்லைன்னா அது வலிமை குறைந்தது. ஸோ NaOH KOH தான் வலிமை மிகுந்தது. அமிலத்துவம் அப்படின்றத கார மூலக்கூறுகளில் இடப்பெயர்ச்சி அடைகிறது தான் வந்து காரத்தோட அமிலத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரத்தின் பண்புகள் கசப்பாக இருக்கும். நீர் கரைசலில் சோப்பு மாதிரி விளையாடுப்பதன்மை ரெட் லிட்மஸ் தான் ப்ளூ லிட்மஸாக மாற்றும். நீர்த்த கரைசலில் மின்சாரத்தை கடத்தும், அது மாதிரியே இதுவும். சில உலகங்கள் வந்து அதில் மாதிரியே சில உலகம் NaOHுடன் வினை புரியாது. அது H+ தராது, இது வினையே புரியாது. என்னென்ன அதே தான், Cu Ag. அது போக Cr, இதில் வந்து காரத்தில் Cr மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அடுத்து மின்விளக்கு வந்து அமிலத்தில் மட்டும்தான் ஒளிரும். அடுத்து குளுக்கோஸ், ஆல்கஹால் வந்து மின்சாரத்தை கடத்தாது. குளுக்கோஸ்குள்ளேயோ ஆல்கஹால்குள்ளேயோ மின்சாரத்தை விட்டோன்னா மின்சாரத்தை கடத்தாதான். காரத்தோட பெனிஃபிட்ஸ் என்ன, சோப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், சுண்ணாம்படிக்க CaOH பயன்படும், ஸ்டொமக் அப்செட் ஆச்சுன்னா MgOH மருந்தாக பயன்படும். கிளாத்தில் இருக்க ஆயிலெல்லாம் வந்து NH3OH, அதாவது அம்மாட்ட தான் வந்து வாஷ் பண்ண கொடுப்பாங்க இல்லையா. ஸோ வந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடு நீங்கள் வச்சுக்கணும். கிளாத்தில் ஆயில் ஸ்டெயின் போகிறதுக்கு NH3OH நீங்கள் வச்சுக்கணும். ஃபினாப்தலீன் வந்து அமிலத்தில் வந்து நிறம் கிடையாது. ஃபினாப்தலீன் வந்து அமிலத்தில் நிறம் கிடையாது, காரத்தோட பிங்க்கு. இதே இது மெத்தில் ஆரஞ்சு வந்து ஃபஸ்ட்டு பிங்க்கு கொடுக்கும், அடுத்து காரத்தோட எல்லோ கலர், அவ்வளோதான். அடுத்து pH வந்து இது நமக்கு தெரியும், பேசிக் தான். இரட்டை உப்புக்கள் அப்படின்னா பொட்டாஷ் சல்ஃபேட் அலுமினியம் சல்ஃபேட் கலந்த கலவை வந்து இரட்டை உப்புக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பொட்டாசியம் இருக்கா, இங்கே அலுமினியம் இருக்கா, இது ரெண்டும் சேர்ந்த கலவை தான் இரட்டை உப்புக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட், ஓகேவா. உப்பில் வந்து சில்வர் குளோரைடு மட்டும்தான் நீரில் கரையாது. உப்பிலேயே சில்வர் குளோரைடு மட்டும்தான் நீரில் கரையாது, இந்த ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உப்பில் சில்வர் குளோரைடு மட்டும்தான் நீரில் கரையாது. அடுத்து படிக்கணும், உப்புக்கள் பல படிக்கமாக நீரேற்ற உப்புக்கள், அதாவது காப்பர் சல்ஃபேட்டில் வந்து காப்பர் சல்ஃபேட் அது பாட்டு இருக்குது, அதில் நீரை ஏற்றப்போ அது வந்து பெண்டாஹைட்ரேட்டாக மாறும், அது நீல நிறமாக மாறிடும். திரும்ப அதை ஹீட் பண்ணுறப்போ திரும்ப வெள்ளை கலராகவே மாறிடும். அதே மாதிரி ஜிங்க் சல்ஃபேட் ஹெக்டாஹைட்ரேட், அடுத்து வந்து மெக்னீஷியமோட ஹெக்ஸா, இரும்பு 2 சல்ஃபேட்டோட ஹெப்டா, கால்சியம் 2, NaS2O3யோட சோடியம் தயோசல்ஃபேட் இருப்பாங்க, அதோட பெண்டா. சரியா. ஸோ வந்து இது வந்து நமக்கு தெரியும், காப்பரோட வந்து 5. அடுத்து ஜிங்க் சல்ஃபேட், ஜிங்கே வந்து 7 மாதிரி தான் இருக்குது. ஸோ 7H2O வரும். அடுத்து மெக்னீஷியம் குளோரைடு, ஸோ மெக்னீஷியம் குளோரைடு Mg தலையில் போட்டோம்னா 6 வரும். ஸோ 6, இது வந்து 7, G பொறுத்த வரைக்கும் 6. அடுத்து இரும்பு 2 சல்ஃபேட், ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. ஸோ இரும்பு வந்து 5 கையால் தான் பிடிப்போம். ஸோ 5 + 2 = 7. அடுத்து CaCl2, இங்கே வந்து 2 தான் இருக்குது. ஸோ 2, CaCl2 2, Caனாலும் 2 லிட்டர், அதனாலையும் 2 அப்படிங்க வச்சுக்கலாம். Na2S2ன்னா தயோ அப்படின்னு வந்துருச்சு. தயோனாலே வந்து 5 பெண்டா அப்படிங்க வச்சுக்கணும், ஓகேவா. ஸோ திரும்ப பார்த்தோம்னா Cuனா 5, சிங்க்னா 7, Gக்கு 6, Fe இரும்பு வந்து இரும்பு 2 சல்ஃபேட், இது இரும்பு 2 சல்ஃபேட், இரும்புனாலே 2 நீங்கள் வச்சுக்கோ. ஸோ 2 + 5 = 7. CaCl2ல 2, டயமண்டில் 5. ஸோ அடுத்து சுடர் சோதனை. இது வந்து பிளாட்டினம் கம்பி உதவியோட HCl வந்து சுடரில் காமிச்சோன்னா வந்து சில உப்பு + HClோட குளோரைடு கிடைக்கும்.
செங்கல் சிவப்பு கால்சியம் வந்து வர கால்சியம் வந்து செங்கல் சிவப்பாக இருக்கும். எண்ணெய் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும். பொட்டாசியம் வந்து இளஞ்சிவப்பில் இருக்கும். ஜிங்க்கு வந்து பச்சை நிறம். ஜிங்க்குன்னு பச்சை கலரில், ஜிங்குச்சானே பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிங்குனா பச்சை. இது பொட்டாசியம் வந்து பிங்க்கு. எண்ணெய் வந்து கோல்டன் கலர் வெண்ணிற மஞ்சள். ஸோ கால்சியம் வந்து பல் அப்படின்னு வந்து செங்கல் வச்சா தேய்ப்பை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ செங்கல்னால் கால்சியம், செங்கல்லே கால்சியம் இருக்குது. ஸோ அதனால் HCl + CO3 உப்பு சேர்க்கும் போது CO2 தனியாக பிரியுமா? CO2 தனியாக வந்தாலே நுரை பொங்கி வரும். உப்போட யூசஸ் என்னென்ன? சலவை சோடா, சமையல் சோடா, சலவை தூள், பாரிஸ் சாந்து, இதெல்லாம் வந்து உப்போட யூசஸ்ஸு. ஸோ வந்து சலவை சோடா அப்படின்னா Na2CO3. ஸோ சலவை சோடா வந்து கடின நீரை மென்னீராக மாற்ற கண்ணாடி ஃபேக்ட்ரி, சோப்பு, பேப்பர் ஃபேக்ட்ரிஸ்லாம் யூஸ் ஆகுது. சமையல் சோடானாலே NaHCO3 சமையலுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ ரொட்டி சோடா அதுதான் சமையல் சோடா. ரொட்டி சோடா அப்படின்றது வந்து சமையல் சோடா ப்ளஸ் டார்டாரிக் அமிலம். டார்டாராக கிழிச்சா தான் அது ரொட்டி. ஸோ வந்து சமையல் சோடா ப்ளஸ் டார்டாரிக் அமிலம் சேர்ந்தது தான் ரொட்டி சோடா. சோடா வந்து என்ன பண்ணுவோன்னா அமில தீயணைப்பான்களில் பயன்படுகிறது. இது வந்து ஒரு உப்பு அப்படின்றனால தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னோம்னா சோடா ஊற்றி அணைச்சிடலாம். அமில தீயணைப்பான்களில் அணைச்சிடலாம். அடுத்து கேக்கில் வந்து ரொட்டிகளை மென்மையாக்க யூஸ் ஆகுது. அமில நீக்கியில் ஒரு பகுதி பொருள். அந்த அமில தீயணைப்பான்களில் பயன்படுது, அமில நீக்கியில் பயன்படுது, வயிற்றில் உள்ள எக்ஸஸ் அமிலத்தை நடுநிலையாக்க பயன்படுகிறது. அடுத்து சலவை தூள். சலவை தூள்னா CaOCl2. ஏன்னா கால்சியம் கல்லுன்னு ஞாபகம். நல்லா கல்லை வச்சு தான் வந்து தேய்ப்பாங்க ரொம்ப அழுக்கு இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸில். ஸோ கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு ஞாபகம். அதுதான் வந்து சலவை தூளுக்கு. ஸோ சலவை தூள் கிருமி நாசினியாக பயன்படுது. பருத்தி லினன் வெளுக்க. நம்ம வந்து சலவை தூள்னால் நம்ம சர்ஃபெக்ஸ் அந்த மாதிரி ஞாபகம்னா கிருமி நாசினி ப்ளஸ் வந்து பருத்தி லினன் வெளுக்கிறதுக்கு. அடுத்து பாரிஸ் சாந்து அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் முறிந்த எலும்பு ஒட்ட, சிலைக்கு வார்ப்பு செய்ய, அமில நீரில் H+ அயனி தருது, இல்லாட்டி H3O தரும். pH அளவீடு கரைசலுள்ள H3 அயனி செறிவை வந்து பொறுத்தது. NaOHுடன் வினைபுரியாதது எது அப்படின்னா ஆல்ரெடி பார்த்த Cu, Ag, Cr. சிட்ரஸ் பழம் விவசாய மண்ணில் காரத்தன்மையை வந்து கொடுக்குது. சிட்ரஸ் பழம் வந்து விவசாய மண்ணில் இது ஒரு அமிலம், அதுக்கு வந்து மண்ணில் வந்து காரத்தன்மையை கொடுக்குது. அரிசி வந்து கரும்பு வந்து நடுநிலை, அரிசி வந்து அமிலத்தன்மை, ஆன்னு வந்திருக்கனால அமிலத்தன்மை, அரிசி அமிலத்தன்மை, அமிலத்தன்மை. சிட்ரஸ் வந்து அமிலம்ன்றனால காரத்தன்மை கொடுக்குது. அடுத்து அமிலமலை வந்து pH வந்து 7 கீழே இருக்கும்போது அமிலமலை பெய்யும். கால்சியம் ஆக்சிக்ளோரைடு வந்து துணியை விழுக்க சலவை தூளாக பயன்படுது. இது ஆல்ரெடி பார்த்தது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். தேங்க்யூ.